போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ல ஒரு ஃபினான்ஷியல் குவார்ட்டர்லயுமே அதுக்கேத்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதியில அப்படி ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா? என்னென்ன சேவிங் ஸ்கீமுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். கடைசியா கடந்த அக்டோபர் டிசம்பர் குவார்ட்டர்ல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததோ அதையே இந்த குவார்ட்டர்லயும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மத்திய நிதி அமைச்சகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ கடந்த 3 குவார்ட்டராவே எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாம தான் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் போயிட்டு இருந்தது. அதே ஒரு மெத்தட் தான் இந்த ஜனவரி டு மார்ச்சும் இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா மார்ச் 2025 வரைக்கும் இது நாள் வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல போயிட்டு இருக்கோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். அதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. சரி, என்னென்ன ஸ்கீம்ஸ்க்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல போஸ்ட் ஆஃபீஸோட நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அது 4% கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம், இந்த ஸ்கீம் நீங்க 5 வருஷம் வரைக்கும் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு 6.7% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய பேர் குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்றது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் தான். போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுக்கக்கூடிய அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல இதுவும் ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கீமுக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு செக்யூர்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்கீமுக்கு வட்டியும் ஜாஸ்தி. இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம், நிறைய பேர் நம்மளாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனா. இந்த ஸ்கீமுக்கும் வட்டி எதுவுமே சேஞ்ச் ஆகாததுனால அதிகபட்சமா 8.2% கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீமும் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், இந்த ஸ்கீமுக்கு 7.7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், இந்த ஸ்கீமுக்கு 7.4% கொடுக்குறாங்க. இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி லம்சமா ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா மாசம் இதுக்கு 7.4% அப்படிங்கிற பேசிஸ்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட்டை நமக்கு அக்யூமுலேட் ஆகாம எந்த ஒரு காம்பவுண்டிங்கோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்காம மந்த்லி நமக்கு ஒரு சேலரி மாதிரி அந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ஸ்கீமோட ஸ்ட்ரக்சர். ஸோ மேக்ஸிமம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய அதிகமான பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ற இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த குவார்ட்டர்ல வட்டியில எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க இதுல எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல இந்த குவார்ட்டர்ல எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.